கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். ஓசியா 7 அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்களிலே, அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக இரண்டாகம் பண்ணுகிறார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். ஹல்லேலூயா. சில வசனங்களை இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக தான் நான் இயேசுட்ட வந்தேன். ஆனால் என் இருதயம் பரலோகத்தோட கனெக்ட் ஆகல. ஒரு மனுஷனுடைய இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். அப்ப எதை கம்ப்ளைண்டா நமக்கு சொல்றாரு அப்படின்னா, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை வெறுத்து விலகி போனால் அங்க பிரச்சனை வருமா வராதா? நம்ம கொஞ்சம் அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுல கணவன் மனைவி வாழ்றாங்க. கணவர் வெளியே போயிட்டு வர்றாரு. மனைவியை வெறுத்த என்னாவும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா கள்ள தொடர்பு, கள்ள உறவு. அப்புறம் பார்த்தா வேற யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற யார்கிட்டயோ ஒரு நபர்கிட்ட பல மணி நேரம் பேசி அப்படியே அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்? மனைவியை வெறுத்தா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற என்னமோ மாதிரி தெரியும். ஒரு குடும்பத்துல 1000 கோடி இல்லை ஒரு 1500 கோடி சொத்து இருக்கும். பல கோடி சொத்து இருக்கு. 2018 இருந்து இப்ப வரைய வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பேசாம ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவர் வருவாராம், அவர் பேசாம அவர் வீட்டுல ரூம்ல தங்கிட்டு கிளம்பி போயிடுவாராம். வீட்டுல ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையன் அம்மா சைடு, அப்பா சைடுல யாருமே இல்லை. 2018 எப்பமோ சண்டை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் தாண்டிட்டு. இந்த 8 வருஷமா வீட்டுல பேச்சுவார்த்தை இல்லை. இந்த 8 வருஷத்துக்குள்ள இந்த மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு தவறான ஒரு தொடர்பு. இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனைவியை வெறுத்து வேற பக்கம் அலைந்து திரியும் போது அந்த மகனுடைய வாழ்க்கையில விபச்சாரம், கள்ள தொடர்பு, கள்ள உறவுக்குள்ள போய் மாட்டிடுறாங்க. வீட்டுல மனைவி இருக்கு, பையன் இருக்கான். ஆனா அந்த மனுஷனுடைய மைண்ட் எப்படி ஆயிட்டு, வெளியில போய் தொடர்பு. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்தால் அவர்களுக்கு ஐயோ. இந்த ஐயோங்கிற வார்த்தை எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? செத்த வீட்டில் போய் நிற்கும்போது, ஐயோ சீக்கிரமா செத்து போயிட்டானே, இளம் வயசுலேயே போயிட்டாங்களே, ஐயோ ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்களே, ஐயோ அப்படிம்பாங்க. இறந்து போன வீட்டில் போய் நிற்கும் போது தான், ஐயோ இறந்து போயிட்டாங்களே அப்படிம்பாங்க. உயிரோடு இருக்கும்போது பார்த்தா பேச மாட்டாங்க. வீம்பு, வைராக்கியம், வெறுப்பு, கசப்பு, பகை, எரிச்சல் உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது பேசணும். இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ உயிரோட இருக்கிறோமா? உயிரோட இருக்கும்போது இயேசுவை தேடணும். ராத்திரி வீட்டுக்குள்ளே வந்தாச்சா, எல்லாரும் காலையில் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக வந்தாச்சா,
முதல்ல வீட்டில் வந்த உடனே அம்மா அப்பா இருக்கிறாங்களா, மனைவி இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, பேசிட்டீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை எங்கேயாவது ஒரு ஓரமாக தூக்கி வச்சிருங்க. கையில் பைபிள் எடுங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் இன்னைக்கு நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறேனா? அப்போ நீ வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமாக நம்ம சில காரியங்களை யோசிக்கும் போது ஆவியானவர் நம்மளோடு இடைபடுவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எங்கெல்லாம் ஒரு மனுஷன் வழி விலகுறான் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்தால் அவர்களுக்கு ஐயோ. 24 மணி நேர வாழ்க்கையில இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் என் சிந்தனை பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருக்கும். என் இருதயத்தினுடைய ஹார்ட் பீட் எல்லாமே ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உலகத்தோட கனெக்டிங்ல இல்லை, நான் பரலோகத்தோட கனெக்டிங்ல இருக்கேன். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்டில் சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், நகை வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், வண்டி வேணும், பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதில் கொண்டு நம்ம இருதயத்தை கொண்டு வச்சிடக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு மட்டும்தான் இடம். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒன்று பொருளாசை, அப்படி இல்லைன்னா கணவர், அப்படி இல்லைன்னா பிள்ளை, அப்படி இல்லைன்னா பையன். எனக்கு எல்லாமே பையன்தான் அப்படிம்பாங்க, எனக்கு எல்லாமே கணவர் தான் அப்படிம்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே எதுனாலும் சரி, அது எல்லாமே ஸ்டெப்பாக தான் இருக்கணும். முதல்ல தேவன், ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் மற்றது எல்லாமே. நான் வியாபாரத்தில் இருந்து கடனில் கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தாலும், எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வியாபாரத்தில் ரொம்ப கேட்பாங்க, வீட்டுக்கு கிளம்பலையா அப்படிம்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், எனக்கு கடை தான் ஃபஸ்ட், எனக்கு எல்லாமே கடை தான் அப்படிம்பேன். அதே கடையில் நஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்தையோடு, கண்ணீரோடு, பல லட்சங்கள் கடனோடு வெளியே வந்தேன். ஒரு மனுஷன் கேட்கும்போது, வீட்டுக்கு போலையாப்பா, கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் இதயத்தில் ஃபுல்லாக கடை தான் இருந்துச்சு. என்னைக்கு நஷ்டப்பட்டு வெளியில் வந்தானோ, ஊழியத்துக்கு என்னைக்கு அர்ப்பணிச்சானோ, அன்னைக்கு நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். என் கையை பரலோகத்துக்கு நேராக தாரம்பா, இந்த உலகத்துக்கு நான் வேலை செய்யக்கூடாது. என்னைக்கு என் இருதயத்தை நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தனோ, என் சரீரத்தை என்னைக்கு நான் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தனோ, அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஒரு குடும்பம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், தேடினால் சகல செழிப்பு. இன்னைக்கு கர்த்தரை தேடாமல் பல காரியத்திலே ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அழிஞ்சு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். முதல்ல நான் மாறினாதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நீங்க ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க மாறினாதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால், அந்த வேர்டை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தா நமக்கே வேதனையா இருக்கும். எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் என்னை விட்டு, கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடினால். ஒரு பக்கம் விக்கிரத்துல போயிருக்காங்க, ஒரு பக்கம் கஞ்சா பழக்கம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் மதுபான அடிமை, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் வம்பா போறதுக்கு 1000 காரியம் இருக்கு, அப்புறம் பொல்லாத காரியம் இருக்கு, அப்புறம் அருவருப்பான காரியம் இருக்கு. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது சிக்கி கொள்வான். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ. இந்த ராத்திரி நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஐயோ.
என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டியே? உள்ளதுதான் சொல்றேன். நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிறதுக்கும் மாந்திரிக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட் கடன்ல வீடெல்லாம் விற்று நகையெல்லாம் விற்று நடு ரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனா, ஐயோ நான் அந்த நிலைமைக்கே போயிருக்கேன். ஐயோ அப்படிம்பாங்கல்ல, இவன் உயிரோட தானே காணா அப்படிம்பாங்க. நான் அந்த ஸ்டேஜ் வரையும் போயிருக்கேன். ஏன்? கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்ததனால் வந்த தண்டனை. ஐயோ! அப்புறம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ இரவு நேரத்தில் தூங்கும்போது, படுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகுறோமா? கர்த்தரை விட்டு வழி விலகும்போது நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், அப்புறம் தாறுமாறு, அப்புறம் பலவிதமான உபத்திரங்கள், வியாதி, பலவீனம், சோர்வு, தூக்கம் வராது. அப்புறம் நைட் நேரத்தில் தூக்க மாத்திரை போடுவாங்க, அப்புறம் தண்ணி அடிப்பாங்க, அப்புறம் யார்கிட்டயோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன்னு அப்படின்னா, கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடினால். ஒழுங்கா அடங்கி இருந்தா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்னா அடக்கம் பண்ணிடுவார். பைபிள் அப்படிதான் சட்டம் இருக்கு. ஒழுங்கா அடங்கி வாழு, என் கைக்குள்ள அடங்கிரு அப்படிம்பாரு. இல்லை நான் அடங்க மாட்டேன் அப்படின்னா அடக்கம், அப்புறம் அடக்க ஆராதனை. பைபிள் அந்த அளவுக்கு தேவன் நீதி உள்ள எஜமான். இந்த கடைசி காலத்தில் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருந்தால் ஆசீர்வாதம். ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். அவருக்கு தெரியும் உங்களை எப்போ உயர்த்தணும். அவருக்கு தெரியும். அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இல்லை உங்கள் புருஷன் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் யாராவது அலைந்து திரிகிறாங்களா? நிப்பாட்டுங்க. அலைந்து திரியக்கூடாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் ஒரு 50 லட்ச ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன் அலைந்து திரிந்ததுனால. அப்புறம் 5 வருஷம் கண்ணீரோடு அழுது கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கேன். 5 வருஷம் அழுதுருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்கு சமாதானம் இருக்காது. அவனோட வாழ்க்கையில கெட்ட சொப்பனம், தாறுமாறு, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் தான் இருக்கும். நான் ரியலா அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த பக்கம் திரும்புறான் செக் பண்ணணும். கர்த்தர் பக்கம் திரும்புறானா இல்ல அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்றானா? அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஐயோ, அந்த குடும்பத்துக்கு ஐயோ. என்ன பிரதர் ராத்திரி இப்படி சொல்லிவிட்டிய? உண்மையதான்ப்பா சொல்றேன். நம்ம ஆளுக்களை யாரும் கேட்க மாட்டான். அப்புறம் அலைந்து திரிந்து அப்புறம் ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒழுங்கா கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒழுங்கா மனம் திரும்பி ஒழுங்கா கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம்லாம் இருக்கு. நம்ம தான் கேட்க மாட்டோமே. கேட்டாதான் நாடு எங்கேயோ போயிருமே. தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். கரெக்டா ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு தான் ஒயின் ஷாப்ல நிறைய கூட்டமா இருக்கும். இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஒரு பக்கம் ஒயின் ஷாப்ல போய் எதையாவது சரக்கு வாங்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கதான் இயேசு ஜீவனை தந்தார். இயேசு உயிர் தெழுந்த திருநாள்ல ஒயின் ஷாப்ல பார்த்தா கூட்டமா இருக்கும். என்ன காரணம்? கர்த்தரை அறியல. என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், ஆபத்து வரும்.
அந்த ஆபத்து எப்போ வரும், ஏன் வரும், எதுக்கு வரும் தெரியாது. அது லாஸ்ட் பார்த்தா அங்க போய் முடிஞ்சிடும். எங்க போய்? அடக்காரன்ல போய் முடிஞ்சிடும். ஏன்னா கேடு வரும். ஒரு மனுஷனுக்கு கேடு வரும்போது அவன் நிறைய பிரச்சனைக்குள்ள இருப்பான். வெளியே தெரியாது. இதெல்லாம் ஏன் நைட் நேரத்துல அப்படியே சொல்றேன் அப்படின்னா, அவன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்து இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அதனால நைட் நேரத்துல ஒரு வசனம், நம்ம 2 வசனம் தியானிக்கும் போது எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து மனம் திரும்பினாலே போதும். உங்க வீட்டுக்குள்ள போறீங்க, வீடு ஃபுல்லா லைட் ஆஃபா இருக்கு. உடனே என்ன பண்ணுவோம்? வீட்டில் போய் சுவிட்ச் போடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த வீடு வெளிச்சமா இருக்கும். நைட் நேரத்துல நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் இஷ்டம் போல அலைந்து திரிஞ்சேனா, நான் கர்த்தரை விட்டு எங்கேயோ அலைந்து திரிஞ்சேனா, நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு நான் தூரமா போயிட்டேனா, இல்லை வம்பா போயிட்டேனா, இல்லை நாசமா போயிட்டேனா, அப்படி நான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போனா அந்த மனுஷன் அழிஞ்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். வம்பா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதான் அலைந்து திரிகிறபடியினால். கர்த்தரை விட்டாச்சு அப்படின்னா பிசாசு உடனே வந்துருவான். பிசாசு உடனே வந்துருவான். இந்த வசனத்தை யாரெல்லாம் கவனிச்சு கேட்குறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா காலம் கடைசியாக தானே இருக்கு. கிருபையின் காலத்தில் யாரும் மனம் திரும்ப மாட்டேங்காங்கல்ல, எல்லாம் துணிகரமாக வாழ்றாங்கல்ல. அவர்களுக்கு கேடு வரும். கேடு வரும்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனால அலைந்து திரியும் போது கேடு வந்துருமா, ஆபத்து வந்துருமாப்பா. நான் சொல்லலப்பா, பைபிள்ல சொல்லுது. கேடு வரும், கேடு வரும், கேடு வரும் அப்படின்னா ஆபத்து வந்துடும். அப்ப எதனால நைட் நேரத்துல இந்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. கம்ப்ளைண்ட் சொல்றாரு. தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. கர்த்தரை விட்டு அலைந்து திரிஞ்சாச்சு, இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. அடுக்கும்போது யோசிக்கணும்ல, நான் இப்படி தப்பா வாழ்ந்தனே, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்க. தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்க, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுறதில்லை. எனக்கு விரோதமா ரெண்டகம் பண்ணினார்கள். சட்டத்தை மீறிட்டாங்க, கலகம் பண்றாங்க, சேட்டை பண்றாங்க அப்படிங்கிற. நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள். என்ன கம்ப்ளைண்ட் வைக்காரு? நான் அவர்களை மீட்டிருந்தும், நான் தான்ப்பா அவங்களை காப்பாத்தினேன், நான் தான் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பொய் பொய். வாயை திறந்தாலே பொய். உண்மையா இல்லையா? அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள். அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, பொய் பேசுறோமா இல்லையா? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா பொய் பேசுறாங்களாம்ப்பா, மனுஷனுக்கு விரோதமாலாம் இல்லை. கர்த்தருக்கு விரோதமா பொய் பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு அலைந்து திரிறாங்கல்ல, அதனாலதான் கேடு வருது. சட்டத்தை மீறி வாழ்றீங்க, நான் தான் உங்களை மீட்டு இருந்தேன், ஆனாலும் எனக்கு விரோதமா நீங்க பொய் பேசிட்டு அலையறிய அப்படிங்கிற. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். அவர்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு தியானிச்சதே போதும். ஏன்னா சில வசனம்லாம் தியானிக்கும் போது மனசுக்கே கஷ்டமா இருக்கும். என்னன்னு ஏன் நைட் நேரத்தில் எனக்கு ஒரு வாக்கு தத்துவம், ஒரு ஆசீர்வாதமான செய்தி பேச தெரியாதா? ஜனங்களை ஃபுல்லா செத்துட்டு இருக்காங்க, இஷ்டம் போல வாழ்ந்து அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்து சந்தோஷமா. தேவன் அருளி அப்பம். யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, முடிஞ்சா எனக்கா ஒரு நிமிஷம் ஜெபித்து கொள்ளுங்க. காலம் கடைசியா இருக்கு. எத்தனையோ குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு.
செல்ஃபோனில் அவன் பேசாமல் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான். யாருக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல, வீட்டில் அம்மா அப்பாவும் கண்டுக்கிறது இல்லை. மனைவி பேசினாலும் கேட்க மாட்டாங்க, பிள்ளை பேசினாலும் யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பேசாமல் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு உங்கள் கூட பேசினாரா? அதான் முக்கியம். உங்கள் கூட ஒருவேளை பேசினாரு அப்படின்னா அந்த வசனத்துக்கு எந்த ஸ்டெப்பில் உங்கள் கூட பேசினாரோ, ஒருவேளை படுக்கைகளிலே அலறிட்டு இருக்கிறீங்களா? புருஷன் நினைச்சு அழுறீங்களா? பிள்ளைகள் நினைச்சு அழுறீங்களா? இல்லை தானியத்துக்காக, திராட்சை ரசத்துக்காக நீங்க கர்த்தர்கிட்ட வாரீங்களா? கர்த்தரை விட்டு விலகி போயிட்டீங்களா? கர்த்தரை வெறுத்து விலகி போயிட்டீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த வசனத்தினுடைய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வசனத்தை நீங்க யாரெல்லாம் கேட்டீங்களோ, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோமா? அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். டைம் ஆயிட்டு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கேயுமே அலைந்து தெரியக்கூடாதுப்பா. ஒருவேளை கர்த்தரை விட்டு நாங்கள் அலைந்து திரிந்தால் எங்களை மன்னிப்பீங்களா? எங்களை மன்னிப்பீங்களா? உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எங்களுடைய பாவத்தை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, எங்களுடைய மீறுதலை மன்னித்து, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் துரோகியாக வாழ்கிறோமோ, துன்மார்க்கமாக வாழ்கிறோமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த குடும்பத்தில் அருவருப்பான காரியத்தில், தீட்டான காரியத்தில், பொய்யான காரியத்தில், மாயான காரியத்தில் பின்பற்றி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ, விக்கிரத்துக்குள்ளே போயிட்டாங்களோ, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் கேடான காரியத்துக்குள்ளே என்னோட வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமான பாவத்துக்குள்ள யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, எங்கள் குடும்பத்துல பாவத்தை மன்னிப்பீங்களா? என்னுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? தலைமுறை பாவத்தை மன்னிப்பீங்களா? உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீங்களா? எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களை பாவத்தை மன்னிங்க. மன்னித்து இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எந்த குடும்பத்தில் இந்த செய்தியை முழுசா கேட்டு ஜெபிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி கர்த்தர் மனமிறங்கி அந்த பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு, அந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. வியாதியில, பலவீனத்தில், படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், வேற வேற நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ, கண்ணீரை துடைத்து பலவீனத்தை நீக்கி நோயை சுகமாக்கி உம்முடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தீர்காயுசு தந்து இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற வேற தேசத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க, எல்லாரையுமே உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்து தேசம் யுத்தம் நடக்கு, ஆர்மியிலே மரண தருவாயில இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நைட் நேரத்தில் போலீஸில் வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜிபினா, செக்யூரிட்டி ஜிபினா, போலீஸ் ஆஃபீஸ் ஜிபினா, ஆர்மியில் இருக்கிறாங்க, எல்லாரையுமே உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஐடி ஃபீல்டில் நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற கேடான காரியங்கள், அலைந்து திரிகிற காரியங்கள், ரெண்டகம் பண்ணுற காரியங்கள், பொய் பேசுகிற காரியங்கள், கர்த்தரை விட்டு விலகி போன காரியங்கள், கர்த்தரை வெறுத்த காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் இருக்காங்களோ கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் ரத்தத்தினால் வேலையை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நிறைய தேசத்துக்குள்ளே புலம்பலும் கண்ணீரும் வேதனையும் தான் இருக்கு. சமாதானத்தை கேட்டுடுங்க. குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தற்பெருமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீம்பு, வைராக்கியம், கசப்பு, வெறுப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அந்த குடும்பத்தை சந்திங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, பரலோகத்தில் தேவன் ஏற்ற துணையை தந்து அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ரத்தத்தினால கழுவி விசேஷ ஞானத்தை தந்து கிருபைகளை தந்து எக்ஸாம் எழுதும்போது உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. திருமணம் முடிந்து கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க, பரலோகத்தில் தேவன் உங்கள் பிள்ளைகளை சந்தித்து ஆசிரியக்கணும். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளி அப்போ மனுஷனில் ஆசீர்வதிங்க. தேவனோட வார்த்தைக்கு கீழ் படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தருவீங்களா? வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தருவீங்களா? எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறப்பீங்களா? அதிகால வெள்ளுடைய பாதங்களில் காத்திருக்க கிருபை தருவீங்களா? உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உபவாச நாட்களை ஆசீர்வதிங்க. சிலுவை தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இரவு மூலமாக ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியங்கள், எதெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்திலே அப்போ உங்கள் பிள்ளைகளோட பேர் எழுதப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மையப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி ஆக கடவுது. சொந்த வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா, தேவ திட்டத்தின்படி கர்த்தரே எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க. யாரெல்லாம் காலை வேளையில் வெளியில் புறப்பட்டு போயிட்டு வந்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவணத்தில் இவ்வளோ நேரம் இணைந்து பொறுமையோடு கேட்ட குடும்பத்தை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசுடைங்க, உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலிடைங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு அமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.